அதையாவது போடுங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? அனைத்து தலைவர்களுக்கும் நிறைவேற்றக்கூடிய என்எல்சி அண்ணமையும் ஒன்று ஒரே நிறுவனத்தால் இயக்கப்படுகிறது. இரண்டுக்குமான டைரக்டர்ஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் எல்லாமே ஒன்றுதான். எனவே அங்கு என்ன சம்பளம் வழங்கப்படுகிறதோ அதே சம்பளத்தை ஒப்பந்த அடிப்படையில் இங்கே வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது. பலாசட்டத்தை முறியடித்து 24 டெக்னீஷியன் வைத்துக் கொண்டு நீங்கள் 1000 உற்பத்தி செய்ய முடியும். ஒரு தொழிலாளர்களை கூட நேரடி நியமனம் NCPL நிர்வாகத்திடம் இந்த கூலி உயர்வு கேட்டு 21 நாட்களாக நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றி அமர்ந்துள்ள TIP-உடைய செயலர் திரு அப்பாத்துரை நாச்சி அவர்களே, அதுபோல தலைவர் திரு பேச்சுமுத்தன் அவர்களே, அதுபோல நம்முடைய தோமசனுடைய திரு அன்பு அவர்களே, தம்பி முத்துராஜ் உள்ளிட்ட அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, மண்டல தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களே, மாநகர செயலர் ஆனந்தர் நாச்சி அவர்களே மற்றும் அத்துணை தம்பிமார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். 21 நாள் என்பது எனக்கு காலையிலிருந்து மிகவும் வருத்தமாக இருந்தது. மிகவும் நீண்ட போராட்டம் போகிறது. ஆனால் நிர்வாகமும் இன்னும் நம்மளை ஒரு அழைச்சி ஒரு பேச்சுவார்த்தைக்கோ இல்லைன்னா ஒரு முடிவுக்கோ வரலையே அப்படின்ற ஒரு எண்ணம். மேல்முறையீடு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேல்முறையீடு போகாம இருந்தா எங்க மேல நடவடிக்கை வரும், நாங்க சட்டப்படி ஒண்ணு செய்ய முடியாது உயரதிகாரிகள் பேசினாங்க. அப்பவும் நம்ம பத்திரம் எல்லாம் பேசும்போது நாங்க செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்முடைய தொழிலாளர் கோரிக்கையில ஏதாவது சிறிதாக கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். இப்ப கூட நம்ம ED அவர்களிடமும் பேசிவிட்டு தான் நம்ம இங்க இன்சார்ஜ் இருந்திருக்காங்க. இவரோட பேசிட்டு தான் நம்ம எப்படியாவது முடிக்க விடுறாரு. ஏன்னா நல்லது, போராட்டம் நீண்டு போவது தொழிலாளர்களுக்கும் நல்லதுன்னா நிறுவனத்துக்கும் நல்லது. ஏன்னா நம்ம இந்த தொழில் நிறுவனம் கலைஞருடைய ஆட்சியில 2008ஆம் ஆண்டு நம்ம கூர்ந்து இருக்கிற முதலமைச்சர், அப்போதைய தொழில்துறையும் கையில வச்சிருந்த தொழில் முதலமைச்சராக இருந்தாரு. அவர் அடிக்கடி நாட்டினாரு. 2012 உற்பத்தி தொடங்கணும்னு சொன்னா அப்புறம் 2016 ஆயிடுச்சு. அவ்வளவு 14 அதனாலதான் உற்பத்தியை தொடங்குச்சு. அதனால நம்முடைய இந்த பகுதியில இந்த நிறுவனம் இருக்கிறதுனால நம்முடைய பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அதுவும் நம்ம அப்பா தரங்களா இருந்தாலும் சரி, இல்ல பேச்சு முத்தங்களா இருந்தாலும் சரி, இல்ல நானா இருந்தாலும் எங்க பகுதி மக்கள் கொடுங்கன்னு தனியை போட்டு அந்த வேலை வாங்குறதுலையும் தள்ளப்பட்டு இருக்கோம். சிலர் இங்க இருப்பாங்க, NLC-ல இருந்து கூட இங்க வந்திருப்பாங்க, நெய்வேலியில இருந்து. இருந்தாலும் நம்ம அந்த ஒரு கோரிக்கை தொடர்ச்சியாக பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த நோக்கத்துக்காக தான் தொழில் நிறுவனம் தொடங்கப்படுகிறது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே இருக்கிறோம். அதே போல நம்மளும் செயல்பட்டு வர்றோம். நிறுவனமும் நமக்கு ஓரளவுக்கு அதுல ஒத்துழைப்பா தான் இருக்கிறாங்க. நம்ம ஏரியாக்காரங்கள கான்ட்ராக்டாக வேற பாம்பேல இருந்தவங்க எடுத்தாலும் அப்படியே உள்ளூர் தொழிலாளர்கள் நீங்க அப்படியே வச்சுக்கணும் அப்படின்றதுலாம் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது முடிவு கொண்டு வரதுக்கு நான் அழைச்சி பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்பா சொல்லணும், அன்பனும் நீங்க போங்க. ஏதாவது ஒரு தொழிலாளருக்கு நலன் வைக்கக்கூடியதாக இருக்கணும், அந்த உத்தரவாதத்தை கொடுங்க, இல்ல அந்த மினிட்ஸ் பதிப்படி கொடுங்கன்ற வேண்டுகோள் நம்ம அவங்கள்ட்ட பேசிட்டு தான் நான் அவங்க கண்களே காண வந்திருக்கேன். அதனால நம்மளும் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு வந்த அப்புறம் தொழிலாளர் நண்பர்கள்ட்ட எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் என்ன நம்ம நீண்ட கால ஒரு போராட்டமா நம்ம கொண்டு போக வேண்டாம், 2 வருஷத்துக்கும் வளர்ந்து தரக்கூடியதாக ஒரு முடிவு எடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் அன்பா இருந்தாலும் பேச்சும் தந்தா இருந்தாலும் அப்பா தொடர்ந்தால் உங்களையும் கேட்டுக்கொண்டு நண்பர்கள் தொழிலாளர் நண்பர்களையும் கேட்டுக்கொண்டு நல்ல முறையில நமக்கு அந்த நிறுவனம் ஓடுறதுக்கும் நம்ம தொழில் அது உள்ள போய் வேலை செய்வதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய அளவில் அந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. எனக்கு ஒரு கால் மட்டும் கொடுங்க.